exercise 1.1 question number 11. A is a matrix with elements 1 tan x minus tan x 1, so that A transpose into A inverse is equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. ஏன்ற ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 by 2 மேட்ரிக்ஸை வச்சு A transpose into A inverse, அந்த மேட்ரிக்ஸினுடைய டிரான்ஸ்போஸையும் அதனுடைய இன்வர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல A டிரான்ஸ்போஸை ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே A இன்வர்ஸை ஃபைன் பண்ணிவிடுவோம். ஏன்னா A டிரான்ஸ்போஸ் ஈஸி தானே. ஸோ அப்போ A இன்வர்ஸுக்கான ஃபார்முலா என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிடர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயின்ட் A. ஸோ இப்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது 2 by 2 மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால அட்ஜாயின்ட் Aவை நேரடியாகவே நம்ம ஃபைன் பண்ணிட முடியும். ஸோ அதனால் நான் முதல்ல டிடர்மினன்ட் ஆஃப் Aவை ஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் A இட் இஸ் ஈக்குவல் டு 1 டேர்ன் x மைனஸ் டேர்ன் x. ஸோ இதில் 1 டிடர்மினன்றதுனால வெர்டிகல் லைனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வேர்லிஸ் கயின் பண்ணுறதுக்காக ஸோ 1 இன்ட்டு 1 ஒரு மைனஸ் யூஸ் பண்ணுவோம். மைனஸ் டேர்ன் எக்ஸ் இன்ட்டு டேர்ன் எக்ஸ் மைனஸ் டேர்ன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ டேர்ன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடென்டி தெரியும். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேர்ன் ஸ்கொயர் தீட்டா இட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பார்த்துருப்போம். அப்போது இந்த மைனஸ் டேர்ன் ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேர்ன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 1 ப்ளஸ் டேர்ன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருந்தால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே தீட்டான்னு இருந்ததுனால தீட்டான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம டிடர்மினன்ட் ஆஃப் A இருக்குது. இன்னொன்று என்ன வேணும்? அட்ஜாயின்ட் ஆஃப் A வேணும். அப்போ அட்ஜாயின்ட் A அப்படின்றது நம்மளுக்கு எளிமையாக நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். 2 by 2 இருந்தால் ஃபர்ஸ்ட் டயகனல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பிளேஸ்லையுமே 1 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போது பாருங்கள், 1 1. அடுத்து என்ன பண்ணணும்? செகண்ட் டயகனலுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல மைனஸ் டேர்ன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதில் டேர்ன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இது என்னது? அட்ஜாயின்ட் A. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண வந்திருக்கோம்? A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும்? A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிடர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயின்ட் A தானே பார்த்துருக்கோம் ஃபார்முலாவில். இப்போ இந்த வேர்லிஸை நம்ம எடுத்து இங்கே ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிடர்மினன்ட் ஆஃப் A அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். அட்ஜாயின்ட் A பொறுத்தளவில் 1 மைனஸ் டேர்ன் எக்ஸு, இதில் டேர்ன் எக்ஸு. ஸோ இங்கே 1 இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 1 பை காஸ் தீட்டா அப்படின்னா சீக்கண்ட் தீட்டா. அப்போ 1 பை சீக்கண்ட்னா என்ன கிடைக்கும்? காசும் கிடைக்கும் இல்லையா? அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இது எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது 1 மைனஸ் டேர்ன் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? டேர்ன் என்ன? சைன் பை காஸ். அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே சைன் எக்ஸு பை காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டேர்ன் எக்ஸ் திரும்ப இங்கே என்ன எழுதிக்கலாம்? சைன் எக்ஸு பை காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதில் 1 இருக்கு. இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்ற ஒரு ஸ்கேலார்
மல்டிப்ளை பண்ணும்போது மேட்ரிக்ஸ் கூட எல்லா எலமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பாருங்கள் 1 into cos square x. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கிடைக்கும். இதில் cos square x இன்ட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது sin x by cos x. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு பொறுத்தளவில் cos square x இன்ட்டு sin x by cos x. ஸோ 1 into cos square xன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடியதை பாருங்க, ஒரு cos xம் ஒரு cos xம் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் ஒரு cos xம் ஒரு cos xம் கேன்சல் ஆகிடும். அப்பளுக்கு நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது A inverse is equal to cos square x அங்கே மைனஸ் cos x into sin x. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கு, ப்ளஸில் cos x into sin x. ஸோ இந்த பிளேஸை பொறுத்தளவில் cos square xன்னு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கக்கூடிய A இன்வர்ஸ். A இன்வர்ஸை எது கூட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? A டிரான்ஸ்போஸ் கூட. அப்போ நம்மளுக்கு A டிரான்ஸ்போஸ் தேவை இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? A டிரான்ஸ்போஸையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடியது A அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ 1 டர்ன் x மைனஸ் டர்ன் x இங்கே 1 இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும்? A டிரான்ஸ்போஸ் வேணும். அப்போ நேரடியாக இங்கிருந்து A டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோவை காலமாக எழுதுறது, காலமை ரோவாக சேஞ்ச் பண்ணுறது. அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், 1 டர்ன் எக்ஸ். ஸோ இந்த பிளேஸ்க்கு மைனஸ் டர்ன் எக்ஸ் வந்துடும். ஸோ இந்த பிளேஸில் 1 வந்துருக்கும். ஸோ A இன்வர்ஸ் கூட A டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு A இன்வர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், சைன் அண்ட் காசாவே பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துலையும் சைன் அண்ட் காஸ் வர மாதிரி எழுதிக்கலாம். அப்போ A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இது 1, இதில் மைனஸ் sin x by cos x. ஸோ இங்கேயும் என்ன கிடைக்கும்? sin x by cos x. ஸோ இதில் 1. ஸோ இது நம்மளுக்கு A டிரான்ஸ்போஸ். அப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்வர்ஸ்னு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ A டிரான்ஸ்போஸை எழுதிக்கலாம் 1 மைனஸ் sin x by cos x. ஸோ இங்கே இருக்கக்கூடியது sin x by cos x. ஸோ இந்த பிளேஸில் 1 இருக்கு. ஸோ இது கூட மல்டிப்ளை ஆகக்கூடிய 2/2 மேட்ரிக்ஸ் A இன்வர்ஸ். A இன்வர்ஸை பொறுத்தவரை cos square x மைனஸ் cos x into sin x. ஸோ இங்கே cos x into sin x. ஸோ cos square x இருக்கு. அப்போ நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே 2/2 மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ப்ராடக்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ ரோ வித் காலமாக மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 into cos square x, cos square xன்னு வரும். ஸோ cos square x. ஸோ இப்போ இந்த டேர்ம் மல்டிப்ளை ஆகணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் sin x by cos x இன்ட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது cos x இன்ட்டு sin x. இப்போ இந்த எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் cos x இன்ட்டு sin x
அடுத்து இது ரெண்டும் மல்டிப்ளைல வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ரோ வச்சு ஃபஸ்ட்டு காலம் அண்ட் செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ரோவை எடுத்துக்கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டும் மல்டிப்ளைல வரப்போகுது. இப்போ என்ன கிடைக்கும்? சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு. ஸோ இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை போகும்போது ப்ளஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். அடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடியது இந்த ரெண்டும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸில் என்ன இருக்குது அப்படின்னா சைன் எக்ஸு பை காஸ் எக்ஸு. ஸோ அங்கே இருக்குது காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். அடுத்து மல்டிப்ளை ஆகக்கூடியது 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு. காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துடும். ஸோ ப்ளஸில் வந்துடும். ஸோ ப்ளஸில் காஸ் ஸ்கொயர் எக்ஸு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பிளேஸில் ஒரு காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். காஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு இன்ட்டு சைன் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் எக்ஸும் கிடைக்கும். ஸோ அடுத்து அங்கே போனோம் அப்படின்னா ஸோ இதில் ஒரு மைனஸ் சைன் எக்ஸு, இதுலேயும் ஒரு மைனஸ் சைன் காஸ் எக்ஸ் இருக்குது. சரிங்களா? மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ், அதில் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ரெண்டு டேர்ம் ஒன்று தான். அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கும்போது -1 -2 போட்டோம் இல்லையா? அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? -2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ரெண்டு டேர்ம் சேம் தான். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிட்டோம்? ஆட் பண்ணிக்கிட்டோம். சேம் இங்கே பாருங்க சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இருக்கு, இதுலையும் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டு டேர்ம் என்னது? சேம் டேர்மா இருக்கு. அப்போ அடிஷனில் வரும்போது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ். இப்போ இந்த பிளேஸை பொறுத்தளவில் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். ஸோ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அப்போ இது மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். என்னென்ன ஃபார்முலாஸ்? ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு இருந்தால் அது எதனுடைய ஃபார்முலானா காஸ் 2ஏனுடைய ஃபார்முலா. அதே மாதிரி சைன் 2ஏனுடைய ஃபார்முலா 2 sin a இன்ட்டு காஸ் ஏன்னு பார்த்துருக்கோம். அப்போ சைன் இன்ட்டு காஸ் கூட 2 இருந்துச்சுன்னா அதை சைன் 2ன்னு எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் இருந்தால் காஸ் 2ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த பிளேஸை பொறுத்தளவில் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் என்ற ஃபார்முலாவில் இருக்கிறதுனால இதை காஸில் 2 எக்ஸில் இருக்கிறனால எக்ஸ். ஸோ மைனஸ் இருக்கு. அப்போ 2 sin a காஸ் ஏன்னு இருந்தால் சைன் 2ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் சைன் 2 எக்ஸ். ஸோ இதில் 2 sin a காஸ் என்ற ஃபார்முலாவில் இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கலாம்? சைன் 2 எக்ஸ். ஸோ இதில் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதும்போது இது என்ன கிடைக்கும்னா காஸ் 2xன்னு கிடைக்கும். ஸோ இது எதனுடைய ப்ராடக்ட் பாருங்க, ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்றதை பார்க்கலாம் பாருங்க. ஸோ என்ன வரும்னு சொன்னாங்க? காஸ் 2x மைனஸ் சைன் 2x சைன் 2x காஸ் 2x தானே சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் பாருங்க, காஸ் 2x மைனஸ் சைன் 2x சைன் 2x காஸ் 2x கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இட்ஸ் அ ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.